வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, ஒரே வீட்டில் 8 மனைவிகள், மூளை முடுக்கெல்லாம் பேர குழந்தைகள், குழம்பிய எம்ஆர் ராதா நல்ல மனிதர் தான். இணையதளத்தில் வைரலான எம்ஆர் ராதாவுடைய குடும்பங்கள். வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நடிகவேல் எம்ஆர் ராதா சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள வீட்டில் 8 மனைவிகளுடன் குடும்பம் நடத்தியதாக அவரது பேரன் வாசு விக்ரம் தெரிவித்துள்ளார். மேலும் தனது சொத்துக்களை 8 மனைவிகளுக்கும் சரிசமமாக எழுதி கொடுத்துள்ளார் எம்ஆர் ராதா. நடிகவேல் எம்ஆர் ராதாவின் மகள் ராதிகா, நிரோசனா மகன்கள் எம்ஆர், வாசு, ராதா ரவி, ராஜு உள்ளிட்டோர். இவங்க ராஜுவை தவிர மற்றவர்கள் சினிமாவில் நடித்து கொண்டே இருக்கிறாங்க. 10 வயது முதலே மேடை நாடகங்களில் எம்ஆர் ராதா நடித்திருக்கிறாரு. அந்த வகையில் ராதா 500க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நாடகங்களில் நடிச்சிருக்கிறாரு. முதல்ல சிறிய வேடங்களில் நடித்த அவர் இரத்த கண்ணீரும் என்னும் நாடகத்தில் முக்கிய வேடமேற்று நடித்தார். 1960களில் அவருக்கான சிறப்பான ரோல்கள் எழுதப்பட்டது. எம்ஜிஆர் சிவாஜி கணேசனுக்கு வில்லனாக நடித்தார். அதே போல் காமெடி ரோலில் நடித்தார். மூட நம்பிக்கைக்கு எதிராக இவர் பல ரோல்களில் நடிச்சிருந்தார். எம்ஜிஆரை துப்பாக்கியால் சுட்ட வழக்கில் எம்ஆர் ராதாவுக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டது. ஆனால் அவரது வயதை கருத்தில் கொண்டு அவருக்கு வெறும் 4 ஆண்டுகள் மட்டும்தான் சிறை தண்டனை குறைக்கப்பட்டது. சிறையிலிருந்து வெளியே வந்த எம்ஆர் ராதா மஞ்சள் காமலை அவருடைய திருச்சி வீட்டில் தனது 72 வயதில் காலமாகி போனார். இவருடைய இறுதி ஊர்வலத்தில் 2 லட்சம் பேர் அஞ்சலி செலுத்தியதும் பெரிதும் பேசப்பட்டது. இவருக்கு சரஸ்வதி, தனலட்சுமி, கீதா என 3 மனைவிகளும் 12 குழந்தைகள் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் தனது தாத்தா குறித்து வாசுவின் மகன் வாசு விக்ரமிடம் பிரபல யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்திருக்கிறாரு. அப்போது அவர் கூறும்போது, எனது தாத்தாவுக்கும் எனது தந்தையின் நடிப்பு பிடிக்கும், ஆனால் அவர் பாராட்டியதே இல்லை. எனது நாடகத்தின் மூலம் மட்டுமே அப்பாவை தாத்தா பாராட்டியிருக்கிறாரு. பாட்டியை விட எனது தாத்தா அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். இதனால் தாத்தா இறந்தும் அவரை வீட்டின் தோட்டத்திலேயே புதைத்தோம். தாத்தாவின் நினைவால் என் அப்பாவுக்கு அங்கேயே ஒரு கட்டில போட்டு படுத்து கொண்டே இருந்தார். தாத்தா செப்டம்பர் மாதம் இறந்தார். பின்பு 2 மாதங்கள் தோட்டத்திலே படித்திருந்த நிலையில் மழை வந்தால் அவரை எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் வலுக்கட்டாயமாக உள்ளவர் அழைத்தாங்க. எங்களது தேனாம்பேட்டை வீட்டில் எனது தாத்தா 8 மனைவிகளுடன் வாழ்ந்தாங்க. ஆனால் எல்லா மனைவிகளும் தலா 100 பவுன் நகை, சரிசமமாக நிலம் என தாத்தா பிரித்து கொடுத்தாரு. தாத்தாவை நம்பி வந்தவர்கள் பெண் கஷ்டப்பட்டதே கிடையாது. அவர்களுக்கு தேவையான அனைத்துமே செய்து வைத்தார். அதே போல் பேர குழந்தையுடன் விளையாடுவார். ஷூட்டிங் இல்லாத சமயத்தில் வீட்டில் இருந்தால் எங்களுடைய அவருக்கு இன்னொரு மகன் என அடையாளம் தெரியாது. டே நீ யாருடா பையன் என கேட்பார். அப்பா பெயரை அம்மா பெயரை சொன்னது வாடா வாடா என கொஞ்சுவார். நிறைய பேர் குழந்தைகள் இருந்தால் அவருக்கு அடையாளம் தெரியாது. இவ்வாறு வாசு விக்ரம் அவர்கள் தெரிவித்திருக்கிறாரு. அந்த காலத்தில் பலதார மனங்கள் அனுமதி என்று போதிலும் திருமணம் செய்து கொண்ட பெண்கள் தனது காலத்திற்கு பிறகு குழந்தைகள் குட்டிகளை வைத்துக்கொண்டு கஷ்டப்படக்கூடாது என சரிசமமான சொத்துக்களை பிரித்து கொடுத்தவர் தான் எம்ஆர் ராதாவுக்கு பாராட்டுக்குரிய நினைக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.